தமிழ் எங்கள் உரிமைக்கும் பயிருக்கவே பயிருக்கவே. தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழெங்கள் இளமைக்கு பால். வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1796 கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் பழைய திரைப்படம் ஒன்று, பஞ்சவர்ண கிளி என்னும் திரைப்படத்தின் சுவரொட்டி படம் ஒன்று புலனத்தில் கிடைக்கப் பெற்றேன். இதில் வரும் புரட்சிக்கவி பாரதிதாசனின் பாடலுக்கு மிக அழகாக மிட்டமைத்து MS விஸ்வநாதன் அவர்கள் உருவாக்கிய ஒரு நல்ல பாடல் ஒன்று P. சுசீலா அவர்களின் தேனிசை குரலில் இப்போதும் நம் மனதில் ரிங்கரித்து கொண்டிருக்கும் அந்த பாடலை என் மனம் உடனே நினைத்தது. அந்த தமிழை போற்றி பாடும் அந்த பாடலுக்கு என் நெஞ்சத்தில் மலர்ந்த கவிதை. கவிதையின் தலைப்பு, பைந்தமிழ் எங்கேயும் எந்நாளும் இனிக்கும், செந்தமிழே மருந்தாகும் எம்மன பிணிக்கும். உமிழ் சுரக்கும் வாயில் தமிழ் சுரக்கப் பாடிய கவிச்சக்கரவர்த்தி கம்பனெங்கள் நாடாகும், தமிழ் மணக்கப் பாடிய திருப்புகழும் திருவாசகமும் திருக்குறளும் ரசிப்பதெங்கள் பாடாகும். திமிலோட்டும் பரதவர் சொந்தத்தில் பாடுதற்கும், தமிழ்ப்புலவர் இலக்கணச் சந்தத்தில் பாடுதற்கும், ஆயிரமாய் சொல்லுள வளமொழியாம் செந்தமிழே, திமில் சிலுப்பி ஓடி வரும் வாடிவாசல் காளையென, தமிழ் சிலுப்பி ஓடி வரும் செம்மொழியாம் எம்மொழியே. அமிலமென பிறமொழிகள் தமிழழிக்க வந்திடினும், ஆழிவாழ் அலைகளென ஆர்ப்பரித்து தமிழ் எந்நாளும் வாழும், துமிபோலே அத்திச்சூடியில் தெரிந்திடினும், இளங்கோ கம்பன் வள்ளுவரில் தமிழ் விரிந்து பொருட்சுவை குவித்து மொழியுலகைச் சூழும். குமிழில்லை தொல்தமிழ் முதுமொழிதான் தோன்றியதும் வெடித்துச் சிதறி மறைய, தமிழ்மொழிதான் மூவகையில் இயல் இசை நாடகத்தில் பரிமளிக்கும் சுவைஞரின் விழிகள் வியப்பால் விரிய. பூமியிலே வந்துதித்த மிக மூத்த அருமொழிகளிலே தமிழ்மொழியும் ஒன்று. யாமிதை உரைக்கவில்லை மொழி மூதறிஞர் பலர், செப்புகிறார் ஆய்ந்தறிந்து என உணருதல் நன்று. பூமியிலே வந்துதித்த மிக மூத்த அருமொழிகளிலே தமிழ்மொழியும் ஒன்று. யாமிதை உரைக்கவில்லை மொழி மூதறிஞர் பலர், செப்புகிறார் ஆய்ந்தறிந்து என உணருதல் நன்று. வணக்கம், நன்றி. இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன்.